ஹாய் கேஸ், நான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கிறது பிகேஎம்எஸ். இன்னைக்கு நம்ம வந்து போய்க்குவேன் பிளாக் கேமில் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 17 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்க்காதீங்க பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ இங்கே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்க முடியாது, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. ஸோ கேஸ் வாங்க போகிற பசங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் போன வீடியோவில் நம்ம வந்து இந்த சிட்டியில் இருக்க ஜிம்மை முடிச்சிருப்போம். ஸோ இப்போதைக்கு அடுத்த வீடியோவாக நம்ம இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வருவார். ஸோ அவருக்காக தாங்க இப்போ நம்ம போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணுன்னு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு தேவையான பொருள் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதனால் நம்மளால் போக முடியுது கேஸ். ஸோ போகிற வரல பிரியங்காவா யார்? ஆமாம் கேஸ், பிரியங்கா தான். ஸோ பிரியங்கா இவன் என்ன சொல்கிறான்? பிரியங்கா ப்ரொஃபஸர் ஜூனிப்பர் யார் உனக்கு போக்கி டச் கொடுத்தது தானே அந்த ப்ரொஃபஸர் ஜூனிப்பர் அப்படின்னு கேட்குறான். இவன் எங்கேருந்து வரானே தெரியல கேஸ். திடீர்னு வருவான், திடீர்னு போவான். இவனை கணக்கில் வச்சுக்கூடாது நம்ம. ஸோ சேரனும் அந்த ஜிம் லீடர் இதில் தான் போயிருக்காங்க ப்ரொஃபஸர் அப்படின்றான். சரி வாங்க கேஸ், நம்மளும் இப்போ இதுவில் தான் போனோம். இவன் லொடலோட வாய் பேசிகிட்டே இருப்பான். சரி அவனுக்கு எதனா பண்ணி போட்டு தரணும் கேஸ். இவனை சும்மாவே இருக்க மாட்டேன்றான். ஸோ இது வந்து இனோவா ரீஜன் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காமா இந்த டவரு. இந்த இடத்துல அது வந்து நின்றுட்டு இருக்காமா இந்த டவரு. ஸோ இதில் வந்து டீம் அதான் கேஸ், இந்த ட்ராகன் பிளாஸ்மான்றேன் டீம் பிளாஸ்மா வந்து பெரிய ஓலாக போட்டு போயிட்டாங்களாம் உள்ளே. ஸோ இப்போதைக்கு நம்மளையும் உள்ளே போக சொல்கிறாங்க. வாங்க போவோம். ஸோ இல்லை இவன் இருக்கான். ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஐஸ், ஓல்டு கெட்யூவான். என்னத்துக்குன்னு தெரியல அது ஓல்டு கெட்யூனா என்னன்னு. ஸோ இப்போதைக்கு இப்போ தேவையான பொருளாக வாங்க கேஸ். மெயின் போர்ஷனு ரிப்பல்லாம் வாங்கணும். ரிப்பல் தான் கேஸ் இப்போதைக்கு தேவைப்படுமே. போகிற வரல இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காகவே வாங்குவேன். மேபி அப்புறம் நமக்கு காசு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா விற்றுடலாம். இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை கேஸ், காசுலாம் பஞ்சாயத்தே இல்லை நமக்கு. அந்த ஆம்லெட்டன் காயின் கிடச்சிச்சு. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த ஆம்லெட்டன் காயின் நம்ம இதுக்கிட்ட கொடுத்துருக்கோம், குருடர் கிட்ட. ஸோ குருட்டர் வந்து எப்போ தெரியுமா எவால்வ் ஆவார்? 47க்கு மேலே எவால்வ் ஆவார்னு போட்டிருந்துச்சு. ட்ரேடு பண்ணால் எப்போயோ எவால்வ் ஆகிட்டு இருப்பாங்க. அவன் ட்ரேடு இல்லை, பண்ண முடியாது. இது மல்டிப்ளேட் சப்போர்ட் இல்லை, டிஎஸ் எமுலேட்டர், டிராஸ்டிக் எமுலேட்டர் கைஸ். ஸோ நம்மக்கிட்ட இருந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட. அதாவது 1.17 இருந்துச்சு கைஸ். 1,70,000 சம்திங் இருந்துச்சு. 1,80,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு 30,000 நான் ஒரு 10,000 12,000 20,000 காலி பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு வாங்க கேஸ், இவங்ககிட்ட போய் பேசினேன். பட் ஆனால் ஒன்றும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றான். இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பாட்டு ரொம்ப பெரிய பாட்டு தான். நான் எல்லாத்தையும் சுருக்கி கட் பண்ணி அது இது பண்ணி 16 நிமிஷம் எடுத்து வந்துருக்கேன். போகிறவரில் சண்டையெல்லாம் கட் பண்ணிட்டேன் கேஸ். ஸோ எல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு 40-50 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஸோ 2H அது இதுன்னு போட்டு ஒரு இதாக எடுத்துகிட்டு இருந்தேன் கேஸ். இப்போதைக்கு நம்ம ரிப்பல் போட்டுக்கலாம். ரிப்பல் போடலன்னா சங்கு ஊதிடுவாங்க மக்களே. ஸோ மேட்ச் ரிப்பல்னாலும் சூப்பர் ரிப்பல் ஒரு 8 வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு இப்போ கிளம்பலாம். ஸோ சூப்பர் ரிப்பலே போதும், மேட்ச் ரிப்பல் எதுக்கு வாங்கினு தெரில கேஸ். நம்ம உள்ளே வந்தோன்னே பில்டிங்லாம் ஆடுறதுக்கு கடகான்னு. ஸோ ஏதோ டாப் ஆஃப் த டவர் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் வந்துட்டானா இப்போடா? சேரன் எம்பி இந்த சைடு வா அப்படின்ட்டு போகிறான். ஸோ அதான் அது உடஞ்சிருக்கும்ல, ஸோ அது மேலே ஏறி வா அப்படின்ட்டு போகிறான். ஸோ இந்த இடத்துல போக்கிமான் மாட்டேங்க கேஸ். போக்கிமான்லாம் வேணா பிடிச்சிக்கோங்க. ரிப்பல் போடாமல் போக்கிமான்லாம் மாட்டணும்னா. ஸோ அந்த இடத்துல இந்த போக்கிமான் மாட்டேங்க கேஸ். கோலம் அதான் கேஸ், அந்த கோலம் பெருசாக இருக்கும் பாருங்க அந்த கோலம். ஆனால் இதில் சின்னதாக தான் இருக்கும். எவால்வ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார் டஸ்ட் கிடச்சிச்சு. அது எதுக்குன்னு போன வீடியோவில் கேட்டிருந்தேன், யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துல போக்கிபால் இருக்கிறது நம்ம தேவையில்லை கேஸ். இப்போதைக்கு குடு என்று ஓட வேண்டியதான். ஸோ இந்த பாட்டை எப்படின்னா சின்னதாக முடிச்சுக்கணும் வேணும், அப்புறம் வந்து கூட எடுத்துக்கலாம் கேஸ். கேஸ் என்ன கேஸ், இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க, எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியலையே. எல்லோரும் கூட சண்டை போட்டு போகணுமோ ப்ரோ? அதான் கேஸ் அவன் என்ன சொல்கிறான், நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ அங்கே போய் சண்டை போடு அப்படின்னா. ஸோ எல்லோரும் கூட முடிச்சிட்டேன் கேஸ். நம்மளோட குருட்டர் வந்து இவங்க கூட சண்டை போடும்போது ஹேமர் அமௌண்ட் ஒரு அட்டாக் கற்றுக்கிச்சு. தரமான அட்டாக்கு, பவர் 100ல் இருக்குது, அக்யூரேசி 90ல் இருக்குது. ஸோ டைனமிக் பஞ்சு அட்டாக்கு 100, அது அக்யூரேசியும் 50 தான் சம்திங் இருந்துச்சு. பட் ஆனால் லோ கிக் வந்து அக்யூரேசி 100, பட்டு பவர் இல்லை. ஆனால் அடிக்கும் கேஸ், அது பவர் இருக்கிறதுக்கு இந்த போக்கிமானுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவது. ஸோ அதனால் அந்த அட்டாக்கை மாற்றிட்டேன். ஸோ லோ கிக்கு ஒரு தரமான மூவிஸ். ஸோ போகிற எல்லாரும் கூட சண்டை போட்டு பண்ண போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படியே சண்டை முடிச்சு போயிடுவேன் கேஸ். ஸோ இந்த இடத்துல லைட்டாக இது வயிடுச்சு கேஸ், எப்படி சொல்கிறது, ஹெச்பிலாம் குறைஞ்சிச்சு. அடி வாங்கிட்டாப்பில் தம்பிங்களாம். சரி அப்படியே எல்லோரும் ஹீல் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் ஹீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குருடரும் குறைஞ்சிச்சு, இவனுக்கும் குறைஞ்சிச்சு, ஹெச்கட்டலுக்கு குறைஞ்சிச்சு, சிக்லிப்புக்கும் குறைஞ்சிச்சு. ஸோ ரிவைவ் வாங்கிட்டு வந்தால் ரிவைவ் எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு தெரில. மேபி யூஸ் ஆகலாம் ஏன்னா ரிவைவுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை. ரிவைவ் போடுற அளவுக்குலாம் விட மாட்டேன். ஸோ நமக்கு ட்ராகன் ஃபேங்குன்னு கிடச்சிருக்கு. ஸோ ட்ராகன் ஃபேங்கு மூவாக கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல கைஸ்.
நம்மக்கிட்ட ட்ராகன் டைப் போக்கிமான் இல்லை, பட் எதுனா கற்றுக் கொடுக்க முடியுமான்னு பார்த்தேன்னா பார்த்துருக்கலாம். சரி விடுங்க. என்ன மூவ் இருக்குங்க சார், ட்ராகன் டைப் மூவ் தான் கற்றுக் கொடுக்க முடியுதா மேபி பார்க்கலாம். சான்ஸ் இருந்தால் எடுப்பேன், சான்ஸ் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை கைஸ். ஸோ திரும்ப சுற்றி இந்த வழிக்கு வந்தேன். இந்த இடத்துல வந்தால் ஏதோ போக்கிபால் இருந்துச்சு. அதுலேயும் ஸ்டார் டெஸ்ட் தாங்க செஞ்சு. எதுக்கு இந்த ஸ்டார் டெஸ்ட்டை கொடுக்குறாங்கன்னே தெரில. ஸோ இப்போதைக்கு இந்த வழியில் தான் போகணும், வேறு வழி இல்லை. ராஞ்சி சுற்றி 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 வர்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ரிவைவ் இருந்துச்சு. ஸோ ரிவைவுக்கு செஞ்சதுக்கு நன்றி. ஏன்னா ரிவைவ் வந்து விற்றாலும் காசு போகும், பட் நமக்கே ரிவைவ் தேவைப்படும். ஸோ அதனால தான் ரிவைவ் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ மேபி லாஸ்ட்டில் டீம் ரைட் கூட சண்டை போடணும், சும்மாவே காலியாகும். ஸோ ரிவைவும் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல சண்டை போடணும்னு பார்த்தா 4 பேர் நின்றுட்டுருக்காங்க மக்களே. ஸோ இந்த இடம் தான் கொஞ்சம் சிக்கமாயிடுச்சு. ஸோ 4 பேர் அட் அ டைமில் வந்துட்டாங்க. ரிவைவ் இது கூட பண்ண விட மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாரு கூடயும் சண்டை போட்டு தான் ஆகணும். எல்லோரும் சப்ப போய் தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துடலாம் எல்லாரையும். வாட்சோகுக்கு ஏற்றமும் அதான் இருக்கணும், போடுவாங்க. வேக்கப்ஸில் போட்டு தட்டி தூக்கி செத்துச்சு கேஸ் ஃபைனலி. ஸோ இவனை லெவல் 47 எடுத்துகிறதுக்குள்ளே சாகணும் போலியே நான். ஸோ குருடருக்கு பதிலாக இப்போ அன்ஃபீசன்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இவனுக்கு கரெக்டாக என்ன போய்மா இவன் தான் கேஸ். ஸோ காற்று அடித்தா மண்ணெல்லாம் பறந்து போகிற மாதிரி அவனை பறந்து போய் வைக்க போகிறேன் இப்போது. ஸோ ஏர் ஸ்லாஷ் முடிச்சு கைஸ். ஸோ இப்போதைக்கு இவன் ரோஹித் சர்மா லெவலில் இருக்கான், அவனும் ரோஹித் சர்மா லெவலில் தான் இருக்கான். ஸோ 2 பேரும் 45 தான் கைஸ் இருக்காங்க. நம்ம அன்ஃபீசன்ட்டும் நம்மளோட குருடரும். ஸோ அவனுக்கு எப்படின்னா எவால்வ் பண்ணணும் கைஸ், எனக்கு இப்போ அதுதான் தலைவலியே. ஸோ 47க்கு அப்புறம் எப்போ எவால்வ் ஆகான்னு தெரில, ஆனால் எவால்வ் ஆவான்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு குருடர் எடுத்துக்கலாம், குருடருக்கு லெவல் கம்மியாக ஹீல் கொடுப்பான விட்டாங்க. ஸோ க்ரன்ச் யூஸ் பண்ணிச்சு, எவ்வளோ போகுதுன்னு பார்த்தேன், நல்லா தான் கைஸ் போச்சு. இந்த மாதிரி ஒரு இப்போ 6-7 அட்டாக் அடித்தா தான் நம்ம சாவோம். ஆனால் இப்போதைக்கு ஏர் ஸ்லாஷ் போட்டு அது 6-7 அட்டாக்லாம் வரவே விடக்கூடாது கைஸ். ஸோ அது நம்ம பார்க்குது. ஸோ நான் ரோஸ்ட்டு போட்டு நம்ம பவர் ஏற்றிக்கிட்டேன். எதுக்கு ஏற்றினேன்னு தெரில, இந்த இடத்துல தெரியாதனமாக ஏற்றிட்டேன் கைஸ். இப்போ வந்து நான் ஏர் ஸ்லாஷ் தான் போட்டிருக்கணும் போன வாட்டியே. சரி ஏர் ஸ்லாஷ் போடாமல் இந்த அட்டாக் போட்டேன். அப்புறம் ஸ்வாகர் யூஸ் பண்ணிச்சு, ஸ்வாகர் யூஸ் பண்ணால் தலைவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஸோ திரும்ப ஃப்ளை போட்டேன், ஹைட்டாக போச்சு. சரி அடிச்சிருவான் இந்த தடவை, எப்படி தான் அடி உழுன்னு பார்த்தேன், நமக்கு தான் உஞ்சி. மேலே போய்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டான், அவனை அடிச்சுட்டு அடி வந்துட்டான். திரும்ப க்ரன்ச்சு போட்டான், திரும்ப ஏர் ஸ்லாஷ் போடு. கன்ஃபியூஸ்லேருந்து வெளில வந்துட்டு ஒரே அடி தான் கைஸ், அழகாக முடிச்சு விட்டுச்சு. ஸோ இது அப்பயே பண்ணியிருக்கலாம், எதுக்கு நான் ரோஸ்ட்டு தெரியாதனமாக போட்டேன் மக்களே. ரோஸ்ட்டு போடாமல் கரெக்டாக ஏர் ஸ்லாஷ் போட்டு தான் அழகாக முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த பேட்டில் மட்டும் காட்டுறேன்னா இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டில் தான் கைஸ் 4 பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களாம் சப்ப பசங்க, ஒரு போக்கிமான் 2 போக்கிமான் 3 போக்கிமான் வச்சுட்ருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட மொத்தம் 6 போக்கிமான் இருக்கும். ஒரு 2 பேர் 2 போக்கிமான் வச்சுட்ருப்பாங்க, 2 பேர் ஒரு போக்கிமான் வச்சுட்ருப்பாங்க. ஸோ மொத்தம் 6 போக்கிமான் வச்சுருப்பாங்க கேஸ். ஸோ அழகாக முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ரப்பீஸ் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அப்புறம் இவன் லிப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்லிப்பருக்கு ஏற்ற நம்மக்கிட்ட இல்லையாமல் இருக்குது. ஸோ அசால்ட்டாக போட்டு முடிச்சிட்டேன். பட் ஆனால் ஃபேக் அவுட் போட்டாங்க. ஃபேக் அவுட் போட்டால் ஃப்ளிஞ்ச் ஆகிடும், மூவ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹேண்ட்ரில் போடு, அசால்ட்டாக முடிச்சிட்டேன். 1 hit கோ இது மட்டும் சொல்கிறாங்க சார் அடிக்கடி, 1 hit கோ. அந்த ஹேண்ட்ரில் மூவ் இருக்கே தரமான மூவ் மக்களே. இன்னும் ஒருத்தன் தான் நினைக்கிறேன், இவங்ககிட்ட ஒரு போக்கிமான் தான் இருக்கும் கைஸ், எனக்கு தெரிஞ்சுக்கமா கைஸ், ஒன்று தான் இருக்குது. வாட்சோ குருடர் வச்சு முடிச்சிடலாமா? குருடர் ஹெச்பி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஹெச்பி கம்மியாக இருக்குது, செத்துடணும். இல்லை கைஸ், ஜஸ்ட் நிமிஷத்தில் தப்பிச்சிட்டான். ஸோ குருடர் அடிச்சிட்டாங்க கைஸ். கைஸ் இந்த இடத்துல நான் 2 வாட்டி கேம் ஆடிட்டுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு. சொல்கிறேன் கைஸ், இன்னும் அது எங்கேயோ இருக்குது, வரும். இப்போதைக்கு நான் போக்கிமான்லாம் ஹீல் பண்ணிட்டு கிளம்பிடலாம் கைஸ். தெரியாதனமாக சேவ் பண்ண மறந்துட்டேன், அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தான் கைஸ் அடிக்கடி சின்ன சேவாக பண்ணிட்டு வர்றது, பெருசாக இங்கேயும் சேவே பண்ணுறதில்ல. இங்கே இல்லை கைஸ், இது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அப்போ தான் அது. ஸோ கைஸ் ஃபைனலி த லெஜெண்டரி இஸ் ஹியர் கைஸ். ஸோ வா ஜெக்ரோம் கைஸ், பிளாக் போக்கிமான் ஜெக்ரோம் நான் இப்போ ஜெக்ரோம் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் போயிட்டு சாம்பியன் ஆக போகிறேன், சாம்பியனை தோக்கடிக்க போகிறேன் அப்படின்றான். ஸோ நீயும் ஹீரோ ஆகணும்னா ரெசிரம்மை கண்டுபிடிச்சி என்னை தோக்கடிச்சிரு அப்படின்றாங்க. நீ இந்த உலகத்தை காப்பாற்றணுமா, நீயும் ஹீரோ அப்படியே ஹீரோவும் ஆகணுமா, ரெசிரோம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடி, ரெகக்னைஸ் பண்ணி என்னை தோக்கடி அப்படின்றான்.
ஸோ இப்போதைக்கு இவங்க வந்துட்டு போலீஸ் பண்ணுறாங்க இப்போ தமிழ் சினிமா போலீஸ் இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்க. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க சேரனும் ஸ்கைலாவும். அவன் ஸ்கைலா தானே அவன் பெரிய இவன் ஜிம் லீடரும், ஸ்கைலா வேறு ஜிம் லீட்ரு. லாஸ்ட்டில் போலீஸ் மாதிரி வருவாங்க இவங்க. பியங்கா அந்த அவன் என்னத்துக்கு இருக்கானே தெரில. வால்டர் வந்திருக்கான். ஸோ வால்டர் வந்துட்டு அந்த போக்கிமான் பவர் வச்சு இந்த உலகத்தையே டெஸ்ட்ராய் பண்ணலாம். டீம் பிளாஸ்மா கையில் எப்படி போச்சு? ஸோ அவங்க வந்து போக்கிமானையும் இதையும் செப்பரேட் பண்ணிவிடுவாங்க. வந்து இதை ஜெக்ரோமை திரும்ப தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டான் அப்படின்றாங்க. ஸோ இவங்க சண்டை போகிறது இருக்கே. இப்போதைக்கு நம்ம இன்னொரு போக்கிமானை தேடி போகணும் அப்படின்றாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன், எனக்கு சீக்கிரம் விடுங்கடா இந்த சீக்கிரமாக ரெசியூம் பிடிக்கணும். ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். என்னென்னமோ பேசுகிறாங்க, இருங்க. இப்போ நான் போக வேண்டியதான். பியங்கா வேறு பேசுமா? என்னடா பேசுவீங்க அப்படி? என்னத்துக்கா பேசுகிறீங்க? ரூட் 4 டெசர்ட் ரெசார்ட்டுக்கு போகணும். அங்கே தான் போகிறேன் சீக்கிரம். ஃப்ளை யூஸ் பண்ணி நம்ம இப்போதைக்கு நாக்கரேன் சிட்டிக்கு போகணும். நிபாசா சிட்டிக்கு போகணும். நிபாசா சிட்டி தானே? ஆமாம், நிபாசா சிட்டிக்கு தான் போகணும். ஸோ நாக்கரேன் சிட்டி வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ நான் தெரியாத நம்ம அங்கே சொல்லிட்டேன். இப்போதைக்கு நம்ம நிபாசா சிட்டி போவோம். போகிற வரல போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிட்டு போகலாம். ஸோ தெரியாதனமாக இங்கே வந்துட்டேன். அப்புறம் தான் வந்துட்டு போக்கிமான் சென்டரில் போய் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணலன்னா சாவடிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப இது எப்படி சொல்கிற பீப்புளாக கம்மியாகிட்டு இருக்கும் கேஸ். எப்படி டீம் மேலட் கூட சண்டை போட போகிறேன்னு தெரில. அதுக்குள்ளே லெவல் ஏற்றி வைக்கணும் கேஸ். போக்கிமான் நாட் கோல் ஏற்றின மாதிரி ஏற்றக்கூடாதுன்னு தான் எனக்கு கோலே. ஆனால் அதில் ரொம்ப ஈஸியாக முடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் கேஸ் போகணும். இவன் கூட அன்றைக்கே சண்டை போட்டேன் கிளிப் பிடிக்கும் போதே. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு போக்கிமான் மாட்டிடுச்சு கேஸ். ஸோ டருமாக்கா மாட்டிடுச்சு. ஸோ இவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆகி அப்படியே வந்துட்டேன். ஸோ போகிறவரில் ரிப்பல் போடுறத தான் போட்டுக்கோங்க கேஸ். ரிப்பல் போடணும் அவசியமானு கேட்டிங்கன்னா போட்டு தான் ஆகணும். ஏன்னா போகிற வழி அப்படி இருக்கும். இங்கே இல்லைனாலும் அங்கே யூஸ் ஆகும் கேஸ். உள்ளே போனால் போக்கிமான் மாட்டிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில சைக்கிக்கு போக்கிமான் வச்சுட்ருப்பான், ஒரு சிலர் என்னென்ன போக்கிமானை வச்சுட்ருப்பாங்க கேஸ் அவங்க. இந்த இடத்துல ஒரு போக்கிபால் இருந்துச்சு, அதில் பிளாக் கிளாஸஸ் இருந்துச்சு. அது எதுக்குன்னு தெரியல. அது எதுக்குன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இப்போதைக்கு இந்த பாறாங்கல்லாம் வச்சுருக்காங்களா, இதுதாங்க அந்த இது. ஸோ ஒரு ரெசார்ட்டில் இருக்க ஒரு கிளிக், இந்த வந்து கிளிக்காக ஏதோ ஒன்று இது கிளிக் ஏதோ ஒன்று பேர் மச்சு, கிளிக் கேஸ்டலா? ரெலிக் கேஸ்டல். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இவங்க கூட சண்டை போடணுங்க. இவங்க கூட சண்டை போடாமல் போகவே முடியாது. சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் இவங்ககிட்ட வேணா கூட சண்டை போட்டுக்கோங்க. 2 பேர்கிட்ட சண்டை போட்டுப்பாங்க. லெவல் ஏறணும். அவ்வளோங்க லெவல் ஏறணும். மொத்தத்தில் கோலி அதுதான் லெவல் ஏறணும். ஸோ இந்த இடத்துல அப்படியே வந்து பொத்துன்னு வந்தாங்க. சல்லுன்னு உள்ளே போனான். ஸோ திரும்பவும் வந்தேன். இந்த இடத்துல ஏதோ போக்கிபால் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ரிவைவ் இருந்துச்சு. ரிவைவ் தேவைப்படும் கைஸ். 1500 என்ன ஒரு ரிவைவு. ஸோ இப்போதைக்கு வாங்க போகலாம். ஸோ திரும்ப ஊன்ட்டேன். இப்போ கைஸ் சைக்கிள் எடுத்துகிட்டு வரணுமோ? சைக்கிள் எடுத்துட்டாங்க. இந்த தடவை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ தெரிஞ்சு ஓரமாக போகணுன்னு நினைக்கிற மக்கள் மாட்டிக்கிட்டேன். சண்டை போட்டு முடிச்சாச்சு கைஸ். நான் தான் சொன்னேன்ல, அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா உங்களுக்கு சண்டை போகிறதுலாம் காட்ட மாட்டேன் மக்களே. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். சண்டை போட்டு அப்புறம் தான் வீடியோ எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் சென்டரில் ஒரு சில பிரச்சனைனால வந்தேன். சேவ் பண்ணாத பிரச்சனை கைஸ் இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ வாங்க காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்தால் இவன் இருக்கான். ஸோ ரொயோக்கு இவனும் ஒரு டீம் பிளாஸ்மா மெம்பர். ஸோ டீம் பிளாஸ்மா இங்கே நின்றுட்டுருக்காப்புல. இவன் கூட சண்டை போட்டு முடிச்சாச்சு மக்களே. ஸோ இப்போதைக்கு நம்மளோட இவனை எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ சர்பீரியர் அவனை எதுக்கு முன்னாடி வச்சுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை இருக்குது கேஸ். ஸோ அவனை லெவல் ஏற்றலாம், அதுக்கு தான். ஸோ இப்போதைக்கு வந்தான். ஸோ நம்ம சர்பீரியர்கிட்ட ஒரு அழகான மூவ் கேஸ். கிகா ட்ரெயின், மெகா ட்ரெயின், லீஃப் டர்னாடோ, லீஃப் பிளேடு, செம்ம மூஸ் கேஸ் இதெல்லாம். ஸோ திரும்ப அந்த இடத்துல ஏதோ பிளாக் ஸ்க்ரீன் வந்துச்சு கேஸ். அதோ மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கேம் வெளில போயிட்டு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஸோ அப்புறமா திரும்ப எல்லோருக்கூடையும் சண்டை போட்டு அப்படியே வந்தேன் கேஸ் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ அப்புறம் இந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் அந்த இடத்துல சேவ் பண்ணது தான் கேஸ். ஜெக்ரோமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவே பண்ணல. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு தரமான மூவ் கிடச்சிச்சு கேஸ். அதாவது இந்த மூவ் ஷேடோ பால். ஸோ சிறப்பான மூவ்னே சொல்லுவேன் நான். ஸோ அப்புறம் இவன் கூட சண்டை போட்டு அப்படியே கிளம்பலாம் கேஸ். ஸோ அந்த இடத்துல ஒருத்தரப்பா சண்டை போடுறதுக்கு சண்டை போட்டு தான் ஆகணும். குழியில் மட்டும் ஊந்துனா அவ்வளோதான் கேஸ். திரும்பலாம் சண்டை போடுறதுக்கு முடியாது. ஏன்னா ரொம்ப நூடுல்ஸ் ஆகிட்டேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே நான். ஸோ அப்புறம் அந்த மேலே அந்த ஓட்டையிலேருந்து கீழே குதிச்சேன். இவன் கூட சண்டை போட்டு முடிச்சிட்டேன். ஸோ சண்டை போடும்போது நம்ம ஜாயின்ட் இருக்கிறது தெரியாமல் அடிபட்டு செத்துட்டான். ஸோ இந்த மாதிரி சமயத்தை தான் ஈஸி ரிவைவ் யூஸ் பண்ணோம். ஸோ ஆனால் ரிவைவ் யூஸ் பண்ணது வேஸ்ட்டு தான். அவன் சண்டைக்கு போட்டதில்லை. பட் இருந்தாலும்
தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கினேன். ஸோ அப்புறம் அவன் கூடி சண்டை போட்டு அப்படியே இந்த ஓட்டையில் ஊன்ட்டேன் கைஸ். ஸோ ஓட்டையில் வந்தால் தலைவன் நின்றுட்டு இருந்தான் இங்கேயே. ஸோ ஃபைனலி நான் பின்னாடி வந்து என்னை பிடிச்சிட்டேன் அப்படின்றான். கெட்டிசிஸ் இங்கே தான் இருக்கான். நீங்கள் லார்ட் எண்ணுக்கு வந்து இந்த போக்கிமான் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் ரெசிரோமை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு லைட் ஸ்டோன் வேணும். லைட் ஸ்டோனா? எம்பி நீ தான் எங்கள் லார்ட் என்னால் தேர்வு அதாவது அவங்க கிங்கால் தேர்வு செய்யப்பட்டவன் அப்படின்றான். ஸோ ட்ராகன் டைப் போக்கிமான் எம் லெஜெண்ட்ரி அவங்க என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவன் எங்கள் லார்ட் என்னோட வேலை என்னென்னா இங்கே இருக்க ஆல்டரை தோக்கடிச்சு சாம்பியன் ஆகிட்டு போக்கிமானெல்லாம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற இன்கேஸ். ஸோ இவங்க வேறு எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சம்திங் பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இருங்க. சரி இருங்க, இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். போக்கிமான் வந்து இப்போது நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்ல, ஸோ அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி தான். அதே மாதிரி போக்கிமானை ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போகிறாங்க இவங்க. கெட்டிசிஸு இவங்க கான்செப்டே புரியல மக்களே எனக்கு. போக்கிமானை திருடுறது என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வேணா சொல்கிறேன்னா லைட் ஸ்டோன் வேணும் அப்படின்றான். ஸோ இப்போதைக்கு எனக்கு இங்கே மூச்சு முட்டுது, சீக்கிரமாக வெளில போகலாம் அப்படின்றான். ஸோ ஹெச்டிஎன் சிவரில் யார் ப்ரொஃபஸர் ஜூனிபர் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நாக்ரேன் சிட்டிக்கு வா, இதுதான் நாக்ரேன் சிட்டி. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ இவன் என்னென்னா ஆல்ரெடி ஃப்ளைட் எடுத்து காமிட்டாங்க, ஃப்ளைட் எடுத்து. ஸோ இப்போதைக்கு நாக்ரேன் சிட்டி மியூசியம் போகணும் நானும் அப்படின்றான். சரி வாங்கி இப்போ நாக்ரேன் சிட்டி மியூசியம் பற்றி அழகாக முடிச்சிடலாம். ஸோ அது இந்த பாட்டில் ஆட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் அடுத்த பாட்டு சின்னதாகிட்டு இருக்கும். சரி அந்த பாட்டு இதில் ஆட் பண்ணியிருந்தால் இந்த பாட்டு பெருசாகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே விட்டேன். சரி கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி கைஸ், ஆல் இந்த வீடியோ இந்த வீடியோ 10 அடுத்த பக்கத்தில் டாட்டா பை. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஓகே கைஸ், பை.